ஓம் நமோ நாராயணாய நமக. ஈசானः பிராணதः பிராணோ ஜேஷ்டஸ்ரேஷ்ட பிரஜாபதிः ஹிரண்யகர்ப்போ பூகர்ப்போ மாதவோ மதுசூதனக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 71வது திருநாமம் ஹிரண்ய கர்ப்பக. ஹிரண்ய கர்ப்பக இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்மயமான வைகுண்டத்தில் உரைப்பவர். இதனுடைய சொல்லும் முறைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பாய நமக, ஹிரண்ய கர்ப்பாய நமக. இந்த ஹிரண்ய கர்ப்பாயனுடைய கதையையும் இதனுடைய நம் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை கேளுங்கள். அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு கொஞ்சம் இந்த டிவியில் இந்த இதில் கேட்ட கதை தான். இந்த மகாபாரதத்தில் கேட்ட கதைகள் தான், பார்த்த கதை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஆனால் நல்லாயிருக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வனவாச காலத்தில் அர்ஜுனன் சிவபெருமானிடம் நமக்கே தெரியும் பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக தவம் புரிய சென்று விட்டார். யார்? நம்ம அர்ஜுனன். அவர்கிட்ட போய் வாங்கிறதுக்காக. ஏன்னா அந்த போரில் பாசுபத அர்ஜுனத்தினால ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்காக. மற்ற பாண்டவர்களும் திரௌபதியை இமயமலை நோக்கி யாத்திரை மேற்கொண்டு பத்ரிநாத்தை அடைந்தார்கள். அவங்க போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துக்கு போய் அந்த குபேரனுடைய தோட்டம் ஒன்று வந்துச்சு. அதுக்குள்ளே நுழைய போகிறப்போ ஒரு அசிரீரி ஒழிச்சிச்சாமா. என்னன்னு பார்த்தங்கன்னா, இதுக்குள்ளே யாரும் நுழையாதங்க, இது குபேரனுடைய இது ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். உடனேயே இவர்கள் எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு, ஏன்னா தர்மர் எப்போதும் எதிர்த்தெல்லாம் போகமாட்டார். அதனால் அர்ஜுனுடைய வரவை எதிர்நோக்கி கொண்டு உட்காந்துருந்தார். ஒரு நாள் கருடன் என்ன செஞ்சால், குபேரனின் தோட்டத்திலிருந்து பொய்கையில் வாழும் ஒரு பாம்பை வேட்டையாட வந்திருந்தாலும். யார்? கருடன் குபேரனோட அந்த தோட்டத்திற்கு வந்தார். அவரது சிறகுகளின் அசையாமல் உண்டான காற்றில் குபேரனின் தோட்டத்தில் மரங்களும் வேருடன் சாய்ந்தனவாம். அப்படியே அந்த வேருடன் சாஞ்சோன்னா அம்மரங்களில் இலைகள் மலர்கள் எல்லாம் அப்படியே நாலா திசையிலும் உளுந்துருச்சான். உளுந்தோன்னா அந்த நிறைய பலவிதமான பூக்களுடைய வாசனைகள் வந்தோன்னா அதை பார்த்து திரௌபதி பீமர்கிட்ட கேட்டானா, எனக்கு இந்த பூ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே, உடனே பீமா நான் போய் கொண்டு வருகிறேன், நீங்கள் ஒங்கே இரு அப்படின்னு சொன்னோன்னா குபேரனுடைய தோட்டத்திற்கு உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு அசிரீரி உழைச்சி, இந்த தோட்டத்தில் நுழையிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, உடனே பீமன் இல்லை நான் நுழைவேன்ட்டு அதை மீறி நுழைஞ்சோன்னே சண்டை போட்டு பீமன் சிங்கம் போல முழகினானாம். அந்த முழக்கம் எல்லா ஆசிரம் வரையும் ஒழிச்சிச்சான். உன்னை பீமனின் கர்ஜனை கேட்ட தர்மராஜனும் விஷயம் என்னவென்று அறியும் பொருட்டு மற்ற பாண்டவர்களையும் அழைத்து கொண்டு குபேரன் தோட்டத்துக்கு சென்றானாம். உடனே குபேரன் நெருங்கிய நண்பனான மணிமான் அப்படின்னு பீமனோட போர் தொடுத்தோன்னே அவரை போரில் வென்று சாவடிச்சிட்டாராம். மணிமானும் மற்ற வீரர்களும் பீமனால் எல்லாம் கொல்லப்பட்டோன்னே அப்போ எல்லாத்துக்கும் சொன்னோன்னே தர்மராஜன் மிகவும் வருந்தினான். ஏன் தம்பி இவ்வளோ கோபப்பட்டு இப்படி பண்ணிட்டான், ரொம்ப வருத்தத்துடன் இருக்கப்போது அவரை தேற்றிய குபேரன் தர்மராஜனை குபேரன் தேற்றானான். இல்லை, இது யாரோடைய மிஸ்டேக்கும் இல்லை, மணிமாறனை கொன்றவன் பீமன் அல்ல, மணிமாறன் கர்வமே ஆகும் அதனால் சொல்கிறாரு. அதாவது போன ஜென்மத்து கதையை சொல்கிறாரு. ஒரு காலத்தில் நானும் மணிமானும் புஷ்பக விமானத்தில் வானில் பறந்து கொண்டிருந்தோம். அப்போது கீழே ஒரு மலை உச்சியில் அகஸ்தியர் தவம் புரிந்து கொண்டார். அந்த சிறிய உருவத்தையும் உடல் நாற்றத்தையும் கண்டு ஏளனம் செய்த அந்த மணிமான் அவர் மேல் என்ன இப்படி முனிவர்லாம் குளிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, அதனால் இப்படி ஒரு நாத்தோன்னு சொல்லிட்டு அவன் மேலே எச்சியை காரி, அதாவது உமிழ்ந்தார் அப்படி சொல்லக்கூடாது, எச்சின்னு சொல்லக்கூடாது. மணிமான் அவன் மேலே விழுந்தோன்னே அப்போதே அகஸ்தியருக்கு பீமனால் கொல்லப்படுவான் என்று சாபத்தை கொடுத்தாராம். பாருங்கள் அந்த காலத்தில். ஏன்னா அந்த முனிவர்களாகவே ஒரு கோபம் வரும், நமக்கே தெரியும். அது மட்டும் அல்லாமல் அவரது செயலை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்த நானும் என் சேனையும் பாதி இழப்பேன். அதான் இவரும் யார்? இந்த குபேரனும் நான் எப்படியும் பாதி சேனையெல்லாம் இழந்துருவேன்ட்டு எனக்கும் நீ அவர் செஞ்சதை நீ கண்டிக்கலை அப்படின்னு சொல்லி அவருக்கும் சாபம் படுத்தினான். அதனால் தர்மராஜனை அன்று இரவே தன் இருப்பிடத்தில் தங்க சொன்னாராம் குபேரன். அடுத்த நாள் காலையில் திரௌபதி கேட்ட பூக்களுடன் பாண்டவர்கள் ஆசிரமத்திற்கு திரும்பினார்கள். அப்போது அவர்கள் குருவான யாருன்னா தௌமிய ரிஷின்னு அங்கே வந்தார். உடனே தௌமிய ரிஷியை வளைஞ்சு தர்மராஜன் நடந்த விவரத்தை அனைத்தையும் சொன்னார்.
உடனே அவர் சொன்னார், இதை பற்றி நீ கவலைப்படாத, இது யாருடைய லீலை என்று தர்மராஜன் வினாவ அவரை அந்த ஆசிரமத்திற்கு பின்புறம் அழைத்து சென்றாராம். யார்? தௌமியன் என்ற ரிஷி. அதை அழைச்சி நோக்கி இந்திரன், வருணன், பிரம்மா உள்ளிட்டோரின் இருப்பிடங்களை அவர் தர்மராஜனுக்கு காட்டினாராம். அதன் பின் பிரம்மாவின் சத்தியலோகத்திற்கு மேல் ஒரு பொன்னிறமான ஒரு உலகை காட்டினாராம். அந்த பொன்னிறமான உலகம் என்ன என்று கேட்டாராம். யாரு? நம்ம தர்மராஜன். அதுதான் திருமாலின் இருப்பிடமான வைகுந்த லோகம் என்று சொல்லலாம். பொன்னிறமாக இருப்பதால் ஹிரண்ய என்று அழைக்கப்படுகிறது. அதனால் கருவினுள் குழந்தை இருப்பது போல அந்த வைகுந்தமாகிய ஹிரண்யத்துக்குள் திருமால் உறைவதால் அவர் ஹிரண்ய கர்ப்பக என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஹிரண்ய கர்ப்பனின் நீலை தான் இத்தனையும் ஒரு ரிஷி அவமதிப்பது பெரும் பாவம் என்ற நீதியை உலகுக்கு உணர்த்தும் மணிமானையும் பீமனையும் கருவியாக அவர் பயன்படுத்தி கொண்டுள்ளார். எனவே இது குறித்து நீ வருந்தாதே தர்மா அப்படின்னு யாரு? நம்மளுடைய ரிஷி சொல்கிறாராம். அந்த ரிஷி சொன்ன உடனே தௌமியர் ரிஷி அவர் பேர். அந்த தௌமியர் கூறியது போல ஹிரண்யமாகிய வைகுந்தத்தில் உறைவதால் ஹிரண்ய கர்ப்ப என்ற திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 71வது திருநாமம் ஹிரண்ய கர்ப்பாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஸ்வர்ண தானம் செய்த பலன் கிடைக்கும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிரண்ய கர்ப்பாய நமக, அதாவது சொல்லிட்டேன், ஹிரண்யனா என்னன்னு தெரிவிட்டு அந்த அந்த ஹிரண்யன்றது ஒரு பொன்னிறமானது. அந்த இது ஒரு கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது போல இது தோன்றுவதால் ஹிரண்ய கர்ப்பாய நமக என்று சொல்லி வரும் அன்பர்களுக்கு ஸ்வர்ணதானம் செய்த பலன் கிடைக்குமா? எப்படி பார்த்துக்கங்க, என்னென்னலாம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஹிரண்யன் என்ற அந்த லோகத்துக்கு, அந்த வைகுந்த லோகத்துக்கு பொன்னிறம் இருப்பதால் அது பேர் ஹிரண்ய. அந்த ஹிரண்யத்துக்குள் நம் எம்பெருமாள் கர்ப்பப்பையில் இருக்கிறது போல் இருக்கிறதுனால அதுக்கு ஹிரண்ய கர்ப்பக. எவ்வளோ ஒரு அழகாக இதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு அழகாக எழுதி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எனக்கு உண்மையிலே இந்த கதை படிக்கும்போது ஃபஸ்ட்டு 2 தடவை படிப்பேன், எனக்கு புரியவே புரியாது. அப்புறம் நல்லா கேட்டு அதுக்கு பாயிண்ட்ஸை எழுதுனதுக்கப்புறம் தான் பாயிண்ட்ஸில் உள்ள ஜூஸை நான் அருந்துனாதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அதனால தான் ஒவ்வொரு திருமாலுடைய பெருமையும் பார்த்தங்கன்னா நமக்கு பழத்தில் உள்ள சாறு மாதிரி இருக்குது. இதை நான் ரொம்பவே உணர்றேம்மா, நீங்களும் உணரணும்னு தான் நான் இதை படிக்கிறேன், சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 5 or 10 minutes இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதான் சொன்ன சத்வகுணத்துக்கு நம்ம போகணும்னா நம்ம நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்தை பேசணும். இதெல்லாம் நமக்கு செஞ்சால் தான் நம்ம சத்வகுணத்தை அடைய முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவோ கெட்ட விஷயங்கள், கண்களால் எவ்வளவோ கெட்ட விஷயங்களை பார்க்குறோம், கெட்ட விஷயங்களை கேட்குறோம். அதெல்லாம் நமக்கு அழியணும்னா டெய்லி நம்ம மனசில் தோன்ற அழுக்குகளை, அதாவது உடம்பை நம்ம சோப்பு போட்டு கழுவிடலாம். அழுக்குகளை இந்த மாதிரி நாமங்களாலும் இந்த மாதிரி கதைகளாலும் இந்த மாதிரி திருமாலுடைய பெருமை, சிவனுடைய பெருமைகளாலும் தான் நம் மனசில் உள்ள கருமையத்தை அழிக்க முடியும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா என்னுடைய சகோதர சகோதரிகளே.